மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டேன். அந்த மிளகாயை அரியறதுக்கு முன்னாடியே காட்டலை. இந்த மோர் மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த காம்பு வந்து சின்னதாக இதேமாரி கட் பண்ணி இப்போ எல்லா பாக்கி வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே காம்பு அப்படியே நீட்டமாக இருக்கும். அது நீட்டமாக வச்சுக்க தேவையில்லை. இது வந்து போட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி அந்த காம்பு வந்து எண்ணெயெல்லாம் இழுத்து எண்ணெய் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த காம்பை வந்து சின்னதாக இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த மோரை வந்து உள்ளார அந்த மிளகா உரியிற மாரிக்க இதுமாதிரி ஒரு 2 இடத்துல நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மிளகாயை அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த மோரெல்லாம் அப்படியே அந்த மிளகா வந்து உள்ளார இழுத்துக்கும். அது மாதிரி அரிஞ்சிட்டு ஒரு நாள் அப்படியே காய வச்சு இந்த மிளகாயை நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் காய வச்சுட்டேன் அந்த மிளகாயை. இந்த காய வச்ச மிளகாயில் இது வந்து 3 கிலோ இருக்குது. அதனால் 1 கிலோவுக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி, ஒரு புடினா நல்லா பெரிய புடியாக இந்த மாதிரி போடணும். அப்படிங்கிற அந்த அளவில் கிலோவுக்கு 3 கிலோவுக்கும் 3 படி நான் உப்பு போடுறேன். இந்த உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம வந்து வடித்த கஞ்சி எடுத்துக்கலாம். வடித்த கஞ்சி ஒரு டம்ளர் ஊற்றலாம். இதை நல்லா அப்படி குளிக்க விட்டு அதை வந்து ஊற வைக்கணும். நைட்டு ஃபுல்லாகவே நல்லா ஊறிட்டுருக்கணும். உப்பு மோர் எல்லாமே ஊறிட்டுருக்கணும். ஏன்னா நிறையா மோரை ஊற்றி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்னா அது அப்படியே மோரெல்லாம் அப்படியே காஞ்சி போய் அந்த இதுலேயே அப்படியே தோல்லையே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணணும், நல்லா காஞ்சதான் அந்த மோரெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து மோரை நிறையா ஊற்றி இப்போயே நம்ம அதை செய்யக்கூடாது. முத நாள் வந்து இது மாதிரி தான் கொஞ்சமாக செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இப்படி குளிக்கிட்டு மறுபடியும் கொண்ட காய வச்சு மோரை வந்து இதில் எப்படி ஆட் பண்ணுறது, எப்போ ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நாள் மோர் கொஞ்சமாக ஊற்றி நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை காய வச்சு 2வது நாள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த மோர். அதில் ஊற்றி அதை அப்படியே நம்ம குளிக்க விட்டு நைட்டு பூரா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து காய வச்சுக்கலாம். 2 நாள் காஞ்சதும் 1/2 லிட்டர் தயிரை ஊற்றி ஒரு இரவு முழுக்க ஊற வச்சு நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து காய வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடகம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மோர் மிளகாய் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேவையானவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மிளகாயை காய வச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்களா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்னதாக நம்ம வந்து இந்த காம்பு வந்து நறுக்கிட்டு சின்ன காம்பாக வச்சுருக்கோமா, நம்ம நல்லா இப்படி பிடிச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த காம்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நம்மள்ட்ட இருக்கிற கிள்ளு வத்தல் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.